ஹாய் மக்களே, உறவுகளே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கிறோம். வருடம் நல்லபடியாக முடிஞ்சிச்சா? எல்லாருக்கும் காவேரி கங்கை தாய் வந்து எல்லாரையும் சந்தோஷப்படுத்திட்டாங்க. இந்த வருஷம் எல்லாரையும் சந்தோஷப்படுத்துறாங்க. அதுவே ரொம்ப பெரிய விஷயம். இது பாருங்க, இதுதான் எங்கள் ஊர். பாருங்க, பார்த்தீங்களா? நல்லா இருக்கா? நல்ல கிராமம், இயற்கை வள உள்ள கிராமம் இது. பாருங்க, ஒரு விஷயம் பேசணும்னா நான் வீடியோ போட்டதே என்னன்னா, கேப்டன் சாரோட பையன் பேசுனது சரியா சொல்லுங்க? ஓடு ஓடு ஓடுன்னு ஓடுறா அப்படின்னா என்ன அர்த்தம்? சிஎம்க்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுத்து தான் ஆகணும். நம்ம அந்த பதவியில் யார் உட்கார்ந்தாலும் கொடுக்கணும். அந்த பதவிக்குள்ள மரியாதையை சும்மா அனாவசியமாக தேவையில்லாத பேசுகிறாரு. இதே கேப்டன் ஐயா இருந்தார்னா விஜய் அண்ணா கூட தான் இருப்பார், வேறு எங்கேயும் போக மாட்டார். ஏன்னா அவர் ரொம்ப வந்து என் தம்பின்னு சொன்னவர். விஜய் அண்ணாவும் அந்த மரியாதை இன்ன வரைக்கும் கொடுத்துட்டு தான் இருக்கார். ஆனால் நீங்கள் என்னன்னா தரகுறவான பேச்சு பேசுகிறீங்க. எதுக்கு இந்த பேச்சு? தேவையில்லாத பேச்சு. நீங்கள் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் செய்கிறீங்க. விஜய் அண்ணாவை பொறுத்த வரைக்கும் கேப்டன் சாரை எதிரியாக நினச்சதே இல்லை. என்னோடய சொந்த அண்ணன்ற பொருள் தான் பேசியிருந்தார். 2 நிமிஷம் வரைக்கும் பேசுகிறாரு. இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்களோட முழுக்க எதிர்த்ததே கட்சியிலே நீங்கள் சேர்ந்துக்கிட்டு அது உங்களோட தனிப்பட்ட விஷயம். நீங்கள் கேப்டன் சார் இருந்தாருன்னா இந்த மாதிரி நீங்கள் செய்ய முடியுமா? முதல்ல உங்களை விட்டு எவ்வளோ ரசிகர்கள் போயிட்டாங்க தெரியுமா? எவ்வளோ உறுப்பினர் போயிருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியும். இனிமேல் தயவு செய்து இப்படி பேசாதீங்க. எல்லா புகழ இறைவனுக்கு.